வணக்கம் நண்பர்களே. சத்சங்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம் வை ஜீசஸ் அப்படின்னு பார்த்துன்னுக்குறோம் இல்லையா. இன்றைக்கி நாம் ஜீசஸ் பை ஏஷியன் டீச்சர் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது என்னுடைய கிழக்கத்திய ஆசிரியர் இயேசு, என்ன கேட்டால் என் சனாதன இயேசு அப்படின்னு வச்சுக்கோங்க. என் சனாதன இயேசு. சரி, ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த பகுதியில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, இயேசு ஒரு ஆசிரியராக எப்படி இருக்கிறார் நீங்கள் பார்க்கலாம். இயேசுக்கிட்ட நீங்கள் என்ன புதுசாக கற்றுக்கிறீங்க. ஸோ இப்போ அவர் ஆசிரியராக நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்குது. நான் பார்த்தேன் ஒரு கிறிஸ்துவ போதகர். அவர் என்ன இதுன்னு நமக்கு தெரியாது. சொல்கிறேன், ப்ரோட்டஸ்டண்ட்டாக பெண்டகஸ்டலாக. இப்போ ப்ரோட்டஸ்டண்ட்டில் அவர் எந்த பகுதியும் நமக்கு தெரியாதானே. அவர் என்னவோ நமக்கு தெரியாது. ஒரு ஃபாதரா எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் அவர் ரவிசங்கர் பாபாவோட ஆசிரமத்துக்கு போய் இவர் நல்ல சமூக சேவை தான் செய்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தார். பட் he never spelled that one word of Jesus. இயேசுங்கிற ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லலை. இன்றைக்கி இந்த சனாதனங்கிற வார்த்தைனா ஏதோ வித்தியாசமாக பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. சனாதனங்கிறது அதோட அர்த்தம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, சனாதனங்கிறது பிரத்தியாரை மதிக்கிறது, ஒரு ரிலீஜியஸ் டாலரன்ஸ் நம்மளுடைய இதில் இருக்குது. ஒரு செக்யூலரிஸ்ட் கண்ட்ரியில் நம்ம இருக்கிறோம். அதாவது சமத்துவ கொள்கையில் நாம் இருக்கிறோம். அதாவது நம்ம எந்த மதத்தையும் பின்பற்றுவதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது. சரி, உரிமை இருக்குங்க. ஆனால் எப்பயும் ஒரு தயக்கம் இருக்குதோ, ஒரு பயம் இருக்குதோ, ஒரு கஷ்டம் இருக்குதோ, சம்பிரதாயத்தில் ஒரு தாக்குதல் இருக்கிறதோ, அது பிசாசு கோயிலுக்கு போதுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தவிப்பின் காலம் இருக்குது இல்லையா. ஸோ நாம் அந்த அளவுக்கு எங்கே போனாலும் பிசாசாக இருக்கோங்கிறது தான் காரியம். ஸோ அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஸோ இப்போ அது பிசாசா இது என்னங்கிறத பற்றி நமக்கு காரியம் இல்லை. நம்மளுடைய காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆசிய மதத்தில் சில இதெல்லாம் இருக்குது, அடையாளங்கள்லாம் இருக்குது. அதாவது நீங்கள் பார்க்கலாம், யூத மதம், அதாவது நம்மளுடைய இயேசப்பாவோட மதம் ஒரு ஈஸ்டர்ன் ரிலீஜன் தான். நீங்கள் அதை பார்க்கணும். ஸோ அப்போ வெஸ்டர்ன் ரிலீஜனுங்கிறது என்னது? இயேசுநாதர். ஸோ அப்போ இங்கே அவர் ஜூவிஷு, யூத மதத்தில் தான் அவர் பிறந்தார். ஆனால் அவர் ஒரு ஆசிரியராக தனக்குள்ள ஒரு விரிவாக்கத்தை கொண்டோடனே, ஒரு கிறிஸ்துவங்கிற ஒரு அடையாளம் வந்தோடனே அது வெஸ்டர்ன் ரிலீஜனாக போயிடுது. அது யூரோப்புக்கு போய் அப்படியே அமெரிக்காவுக்கு போய் கண்டமாக போய் அது கண்டமாயிடுது. சரி, கேளுங்க. இப்போ ஆசியாவில் இப்படி இருக்குது. எல்லா சமுதாயம் நீங்கள் இஸ்ரேல் தேசம் வரைக்கும் கூட நீங்கள் பார்க்கலாம். தேர் இஸ் இஷ்யூ ஆஃப் ஸ்டாண்டிங் ஸ்டோன் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் சீனாய் வனாந்திரத்துக்கு போனீங்கன்னா கூட, நீங்கள் இஸ்ரேலுக்கு அப்புறமா சீனாய் வனாந்திரத்தில் போனீங்கன்னா கூட ஸ்டாண்டிங் ஸ்டோன்ஸை பார்க்கலாம். நீங்கள் பார்க்கலாம். அங்கே நாட்டின கற்கள் அப்படின்னு பார்க்குறோம். சரி, நீங்கள் பார்க்கலாம். நம்ம முற்பிதாவாகிய யாக்கோபு கூட ஒரு ஒரு கல்லை தூணாக நிறுத்தி அது மேலே தான் கொண்டு வந்த எண்ணெயை வார்த்தான் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ இந்த ஸ்டாண்டிங் ஸ்டோன் இஷ்யூ இஸ் இந்த இடம் ஒரு பரிசுத்தமான இடம், இல்லைன்னா இந்த இடம் எனக்கு பேசிட்டு அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒரு கல் இருக்கிறது. அந்த கல்லை தான் அவர் தலையில் வச்சுருந்தார். தலையில் வச்சு படுத்துன்னு இருந்தார். அந்த கல்லை அவர் நிறுத்தி அதுக்கு ஒரு எண்ணெய் வார்த்தார். ஸோ அப்போ அதுக்கு பின்னணியாக என்ன இருக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டோன் வர்ஷிப்பு, அதாவது கற்களை இது தேவதைகளாக வணங்கும் முறை நம்மளுடைய ஆசியாவில் பல இடங்களில் இருந்திருக்குதா. என்ன பண்ணுவாங்க. ஸோ இங்கே இந்தியாவில் ரொம்பவே அது பெக்யூலராக இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம். இன்னும் கேட்டால்
கற்கள் வந்து தானாக வந்துச்சு, கண்டெடுக்கப்பட்டுச்சு. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் பெபிள் ஒரு கூழாங்கல் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நல்ல ஒரு ஒரு முட்டை வடிவமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு அடையாளத்தில் நம்ம பார்க்குறாங்க. ஸோ பார்க்கலாம். அது நல்லா முட்டை வடிவமாக இருக்கும், ஒரு தூணின் வடிவமாக இருக்கும். ஸோ அப்போ அது வந்து வானத்துக்கு ஏறுகிற ஏணி அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ இது வந்து தேவனுடைய ஸ்தலமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனால் யாக்கோபு போக 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 அவன் புரிஞ்சுக்கிறான். பெத்தேலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவன் யாரை பார்க்குறான்? அண்ணாவை பார்க்குறான். நீங்கள் பார்க்கலாம், பெத்தேல் வர்றதுக்கு முன்னாடி மகனாயிமில் தேவன் அவர் தூதர்களோடு இடைப்படுகிறார். அவன் வந்து போராடுறானா என்னத்துக்கு போராடுறான்னா, உனக்காக யுத்தம் பண்ணுறேன், ஏசாவை நான் ஒரு வழி பண்ணுறேன்னு ஆண்டவர் வந்து களங்காண்கிறார். ஸோ இப்போ இவன் தூதன் வந்தானா இவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே நீதி செய்யும், யுத்தம் செய்யும், என்னை பாதுகாத்து கொடும் அப்படி தானே கேட்டிருக்கணும். ஆனால் அப்படி அவன் கேட்கல. நான் என் அண்ணாவுக்கு நான் பரிசு கொடுக்க போகிறேன் அப்படி தான் அவன் வந்து முடிவு பண்ணி வச்சுருந்தான். ஸோ எந்த அளவுக்கு அவன் வந்து அதில் தீவிரமாக இருந்தான்னு கேட்டிங்கன்னா, அவன் அண்ணாவுக்கு அவன் பரிசளித்தான். பெத்தேலுக்கு ஆண்டவருக்கு போகிற காணிக்கையை அவன் வந்து அவங்க அண்ணாவுக்கு கொடுத்தான். ஸோ அப்படி பார்க்கலாம். அப்போ அவன் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டானா, தன்னுடைய இடத்தை அவன் மாற்றிக்கொண்டானா, ஆண்டவருக்கு பரிசுத்தமான அந்த கணக்கை நான் 10ல் 1 கொடுப்பேன் அப்படின்னு சொன்னானே, அதை அவன் மாற்றிக்கொண்டானா கேட்டால் சில நேரத்தில் அவன் மாற்றிக்கொண்டான். ஏன்னா வேறு வழி இல்லை. அவங்க அண்ணாவுக்கு அவன் பரிசளிக்கிறது அவனுக்கு முக்கியமாக பட்டது. ஏன்னா இன்னும் கேட்டால் அவன் அண்ணாவை மகனாயிமில் தூதர்களால் தான் மேற்கொண்டான். ஒரு 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 வெற்றியுள்ள போராட்டத்தை அவன் போராடி மேற்கொண்டான். ஆனாலும் அவன் பரிசளித்தான். ஸோ ஏன்னா பரிசு வாங்குகிற இடத்துல அவங்க அண்ணா இருந்தாப்புல, அவங்க அப்பா அம்மாவை பார்த்துருந்தாப்புல. அதனால் அவன் வந்து கொடுத்தான். சரி கொடுத்தானா சரி. அப்போ இப்போ இந்த வழிபாடு போயிடுதா, அந்த இடம் போயிடுதா, பெத்தேல் அது இருக்கும், அது பரிசுத்தமாக இருக்கும். ஆனால் நமக்கு காரியம் என்னென்னா, நாம் வந்து யாக்கோபின் மனநிலை அப்படின்னு பார்க்கணும். அவன் மக்னாயிமை சந்தித்த உடனேயே அவன் இதை தெரிஞ்சுக்கிட்டான். இது வந்து நாட்டின கல்லில் நடமாடும் கல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான். ஸோ இது நமக்குள்ளே இருக்கிற கல், நமக்குள்ளே இருக்கிற இப்போ இந்த கல் தூணாக இருக்கிற மாதிரி நாம் தூணாக இருக்கிறோம். நமக்குள்ளே ஒரு ஏணி இருக்கணும் அப்படின்னு அவன் தெரிஞ்சிடும். ஸோ நமக்குள்ளே சில முன்னேற்றங்கள் நடக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த நாட்டின கல்லை எங்கே வச்சுருக்காங்க? ஒரு ஆலயத்தை பாருங்க. அந்த ஆலயத்தில் நீங்கள் என்னத்தை பார்க்குறீங்க? ஆமாம், நீங்கள் பார்க்கலாம். ஈஸ்டர்ன் டெம்பிள் இஸ் ஆஃப், அதாவது ஈஸ்டர்ன் டெம்பிள், இந்தியன் டெம்பிள் இஸ் ஆஃப் ஹியூமன் வாஸ்து புருஷனா அப்படி சொல்கிறானா, அதுமாரி ஒரு ஹியூமன் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அது பார்த்திங்கன்னா கால், வயிறு, தலை, முகம், இருதயம் அப்படிலாம் போகும் அந்த ஸ்ட்ரக்சர், அந்த டெம்பிள் ஸ்ட்ரக்சர். ஸோ அப்போ பார்க்கும்பொழுது ஹிருதய பகுதி ரொம்ப சின்னதாக இருக்குமோ, அதனால் பார்த்திங்கன்னா மற்ற இடமெல்லாம் பெருசாக இருக்கும், ஹிருதய பகுதி மட்டும் சின்னதாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து கருவறை இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அந்த இடத்துல இவங்க இந்த நாட்டின கல்லை வச்சுருப்பாங்க. சரி, வச்சுருக்காங்களா? ஸோ இப்போ ஏன் இந்த டீட்டெயிலெலாம் எனக்கு இட் ஹேவ் அ டிஃபரன்ஸ், அண்ட் டிஃபரன்ஸ் இஸ் ஆஃப் அன் இந்தியன் டெம்பிள் இஸ் ஆஃப் அ மேன். அங்கே ஒரு ஆணின் அடையாளத்தில் அது இருக்குது. ஆனால் நம்மளுடைய கூடாரம் ஒரு பெண்ணின் அடையாளத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ நமக்கு கூடாரத்தின் அடையாளங்களை பார்க்கணும்னா, கூடாரத்தை ஆண்டவர் எங்கே கொடுத்தாரு? சீனாய் மலையில் கொடுத்தார். ஸோ அப்போ அங்கே சீனாய் மலை மகிமையாக இருக்குது, கீழே கூடாரம் மகிமையாக இருக்குது. ஸோ பார்க்கலாம். அப்போ சீனாய் மலை தான் ஆண்டவர்னா, அப்போ இந்த கூடாரம் அவருடைய மனவாட்டி அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். அப்போ ஒரு பெண்ணின் அடையாளத்தை அவர் கொடுத்து, இரக்கத்தின் அடையாளத்தை கொடுத்து, ஒரு தாயின் கருவறையை போல ஒரு
ஒரு இதை கொடுத்தாங்க. இப்போ இன்னும் நான் வந்து இது ஒரு ஒரு இது வந்து ஒரு ஆண் மாதிரி ஆணின் அடையாளத்தில் ஒரு ஒரு இருந்தாலும் கூட அங்கேயும் கருவறை இருக்குது. ஆனால் அது ஒரு ஹிருதய கருவறை. இங்கே ஒரு அடையாளம் இருக்கிறது. இது வந்து பிறப்பிக்கிற கருவறை அப்படின்னு பார்க்குறோம். ரத்தம் தெளிக்கிற கருவறைன்னு பார்க்குறோம். அங்கே ரத்தம்லாம் பூச மாட்டாங்க, அங்கே ரத்தம்லாம் தெளிக்க மாட்டாங்க, அங்கே பலிபீடமும் கிடையாது. இங்கே தியாகபீடம் இருக்கும், ஆனால் பலிபீடம் கிடையாது. ஸோ பார்க்கலாம், நீங்கள் பலிபீடத்தை அனுசரித்து ரத்தம் பூசி ரத்தம் தெளித்து மகா பரிசுத்த அதாவது மகா பாவ நிவாரண நாள் மகா நாளில் நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு முறை மகா பரிசுத்தலத்துக்கு போகிறோமா? அப்போ அது என்ன காமிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்காக அவங்க 10 மாதம் இதில் இருப்பாங்க, ட்ரைனிங்கில் இருப்பாங்க. அதாவது மகா வருஷத்து நாளுக்கு அடுத்து 10 மாதம் அவங்க வந்து பண்டிகைகளை கொண்டாட ஆரம்பிப்பாங்க. கொண்டாட ஆரம்பிக்கிறாங்களா? ஆரம்பித்து ஸோ அப்போ நம்ம என்ன பார்க்குறோம், அந்த பரிசுத்த நாளில் பாவ நிவாரண நாளில் ரத்தம் தெளிக்கப்படுகிறது. ரத்தம் தெளிக்கப்படுதா 10 மாதத்துக்கு அப்புறம் அந்த சிருஷ்டி கூடாரத்தின் சிருஷ்டி வெளிப்படுகிறது அப்படின்னு பார்க்கலாம். அது 10ஆவது மாத பண்டிகை என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஷவோத், அதாவது பெந்தகோஸ்தே பண்டிகை, அதாவது என்ன சொல்கிறது, அறுப்பின் பண்டிகை, இது அதாவது இந்த என்ன அறுவடை பண்டிகை அப்படின்னு பார்க்குறோம். சரி, வாரங்களின் பண்டிகை முடிவு வந்து இது வந்து வாரங்களின் பண்டிகை தான் வந்து இது, அதாவது கடைசி பண்டிகை. சரி, இப்போ முடிஞ்சிடுச்சா? 50 நாட்கள் முடிஞ்சிடுதா? ஆமாம், 50 நாட்கள் முடிஞ்சுட்டா. சரி, இப்போ நீங்கள் பார்க்கலாம், அது வந்து பெந்தகோஸ்தே நாளாக இருக்குது. அங்கே வந்து நமக்கு என்ன கிடச்சிது? ஆண்டவரின் இது கிடச்சிது, அக்னி கிடச்சிது. சரி, நாம் வந்து ஒரு நடமாடும் கற்களாக மாறினோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அது எங்கேருந்து வந்துச்சு? கூடாரம் பிறப்பித்து தந்தது, பலிபீடம் பிறப்பித்து தந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ நம்ம பண்டிகை நிறைவை எப்போ கடைபிடிக்க முடியும்னா, நம்ம கூடாரத்தை கடைபிடித்து வரும்போது தான், இப்போ ரத்தம் பூசி வரும்போது தான் அது நமக்கு சாத்தியப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கூடாரத்தில் ஒரு 4 திரை இருக்குமா, 4 திரை லேயர்ஸ் ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து கூடாரம் மூடப்பட்டிருக்கும். நீங்கள் பார்க்கலாம், ஒரு தாயின் கருவறையை நீங்கள் சந்திக்கணும்னா ஒரு 3 திரையை கடக்க, ஒரு சி செக்ஷன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கின் லேயர், அப்புறம் இன்னொரு லேயர், அப்புறம் இன்னொரு லேயர் நீங்கள் கட் பண்ணி, அப்புறம் வயிற்றுக்கு பிறகு வயிற்று தொடக்கூடாது, அதாவது அந்த இது என்னது கரு சிசு இருக்கிற வயிற்றை தொடணும். அது ஒரு திரை இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன கேளுங்கோ, ஏன் ஒரு ஒரு வெட்டுதல் இதுக்கு மட்டும்தான் இருக்கா? கூடாரத்துக்கு மட்டும்தான் இருக்கா? இல்லை, நீங்கள் பார்க்கலாம், கூடாரத்தின் ஆசாரியனும் வெட்டப்பட்டிருக்கிறான். நீங்கள் பார்க்கணும், விருத்த சேதத்தின் அடையாளம் கூடாரத்துக்கானது. நீங்கள் வெட்டப்பட்டிருந்தால் தான் கூடாரத்துக்குள்ளே போக முடியும். நீங்கள் இந்த டெம்பிளுக்கு நீங்கள் வெட்டாமல் போகணும். ஆமாம், ஏன்னா அது ஒரு ஆணின் அடையாளத்தில் இருக்குது. அங்கே வந்து ஒரு முழுமையான அங்கே வந்து நீங்கள் இது பண்ணியிருந்தீங்கன்னா உள்ளே சேர்க்க மாட்டாங்க. நீங்கள் கிறிஸ்டினாக இருந்தீங்கன்னா உள்ளே சேர்க்க மாட்டாங்க. சரி, நீங்கள் இப்போ அதை பற்றி இல்லை, கேளுங்கோ. இப்போ வந்து இது ஒரு ஆணின் இது ஆணின் கட்டமைப்பு. இந்த இது இந்த ஆலய கட்டிடம் இது வந்து ஒரு பெண்ணின் கட்டமைப்பு. இங்கே வந்து வனாந்திர கூடாரம் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் மகிமை இதில் இருந்தது, சீனாய் மலையில் இருந்தது. அப்போ வந்து இது வந்து மணவாட்டியாக இருந்தது. அப்போ மணவாளன் மேலே இருக்கார், இது மணவாட்டியாக இங்கே இருக்குது, கீழே இருக்குது. சரி, இப்போ நீங்கள் பாருங்க, இப்போ பாருங்க, இப்போ மலை மகிமை எல்லாம் கூடாரம் எல்லாம் சேர்ந்தது தான் வந்து ஒரு இதோட கட்டமைப்பு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ வந்து தேசத்தில் எருசலேமில் வந்துடுது, என்ன வந்துடுது, கூடாரம் வந்துடுது, உடன்படிக்கை பெட்டி வந்துடுதா. ஆனால் இங்கே 10ஆவது மாத பண்டிகையும் வருதா? நம்ம வந்து ஏறெடுக்கப்படுகிறோம் இல்லையா? ஆனால் நமக்கு ஒரு ஆணுக்கு அங்கே வெட்டுதல் இருக்குது. அங்கே ஒரு ஆண், ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஆண், ஒரு விருத்த சேதனம் பண்ணப்பட்ட வெட்டப்பட்ட ஒரு ஆண் அப்படின்னு அவன் தான் அங்கே போகிறாங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அப்போ இவன் என்ன பண்ணான்?
தாவீது என்ன பண்ண, வெட்டின்னு வா, ஒரு 100 பெலிஸ்தர்களின் நுனி தோலை வெட்டின்னு வான்னு யார் சொன்னது? சவுல் சொன்னாப்புல. ஆமாம், அது டெட் பாடியிலேருந்து எடுக்கணும் போல. ஸோ இப்போ இவன் என்ன சொல்கிறான், ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ இவ்வளோ பேரை கொன்னாய், உன்கிட்ட கையில் ரத்தம் இருக்கிறது, நீ இப்போ இந்த தேவாலயத்தின் இதுவாக இருக்கிறதுல உனக்கு இது இல்லை, ஏன்னா நீ வெட்டணும், நீ வெட்டப்பட்டிருக்கிறாய். ஸோ இஃப் யூ ஆர் டன் வித் இஷ்யூ தென் யூ ஆர் வை ஆர், நீ ஏன் பெலிஸ்தனை போய் வெட்டணும், நீ ஏன் பெலிஸ்தனை போய் அவனை போய் புறத்தை போய் தொட்டு நீ ஏன் கிரணும், நீ ஏன் வெட்டின்னு வரணும்? இல்லை லிவிங் மேனாக கூட யார் நீ 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 ஏன் 100 அவன் கேட்டதுக்கு நீ எப்படி நீ போனாய்? 100க்கு 200 கொண்டு வந்தான். அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து இளவரசியை இது பண்ணிடுது, இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்துடுது. இருக்கலாம், அவனுக்கு அது வாய்க்கலாம், அது நடக்கலாம். இன்ஃபேக்ட் அந்த இளவரசி தான் அவனை வந்து காப்பாற்றி வெளியில் அனுப்புகிறான். சரி, சந்தோஷம். ஆனால் நீங்கள் கேளுங்க, ஆண்டவர் சொல்கிறாரு நீ செஞ்சது அனாவசியம் அப்படின்னு. ஸோ அப்போ நான் பார்க்கலாம். ஸோ எல்லாருக்கும் இதில் வாலிபத்தில் கொஞ்சம் இருக்குது தானே செய்யும். ஆமாம், ஒரு தைரியம் இருக்குது தானே செய்யும். ஸோ அப்படி பண்ணுறான். ஸோ அப்போ நீங்கள் பார்க்கலாம், கூடார ஆலயத்தின், அதாவது தேவாலயத்தின் அடையாளம் நீ வெட்டப்பட்டிருந்தீங்கன்னா அதோட வெட்டுதல் உனக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் பார்க்கலாம். நம்ம இது யூத சம்பிரதாயத்தில் ஒரு நல்ல திருமண இரவில் ஒரு ஆண் பெண் சேர்ந்துருக்கும்போது ஒரு வஸ்திரம் விரிக்கப்படுகிறது. அந்த வஸ்திரத்தில் ஒரு ரத்தக்கரை இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க வெளியில் இருக்கிறவங்க. அதாவது இப்போ வந்து கன்னி பெண் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை அந்த புதுதாக கல்யாணமான அந்த ஆண் கொண்டு வந்து காமிக்கணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. சரி, இப்போ வந்து அவனும் புதுசு இவனும் புதுசு, சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து அவன் என்ன பண்ணுறான், ஏதோ ஒரு கஷ்டத்தில் அது அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆண் தன்னோட ரத்தத்தை சிந்தி அது கொண்டு வந்து இது பண்ணிடுறான், ஜஸ்டிஃபை பண்ணிடுறான். இயேசுநாதனும் நமக்காக அப்படி வந்து இது பண்ணார், நமக்காக அப்படி அடிக்கப்பட்டார். நம்மளுடைய என்ன சொல்கிறது, ஒரு கஷ்டத்தை அவர் எடுத்துட்டு அவர் வந்து ஒரு பரிசுத்த மனவாட்டியின் அடையாளத்தில் நம்மளை சேர்த்து கொண்டார் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் நல்ல மனவாட்டியாக நம்மளை சேர்த்துட்டுருக்கிறார். ஸோ பார்க்கலாம், முதல்ல நீங்கள் வந்து கூடாரத்தின் ஸ்வீகார பிள்ளைகளாக வர வேண்டும். எப்ராயிம் மனேசேவா நீங்கள் தத்தெடுக்கப்படணும். அப்புறம் நீங்கள் தத்தெடுக்கப்படும் போதோ உங்களுக்கு மேலே சீனாய் மலை மேலே இருக்கிற மகிமை உங்களை சந்திக்கும், உங்களை சேர்த்து கொள்ளும், நீங்கள் மனவாட்டியாக ஆகிடுவீங்கோ அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரியா? அப்படி வந்து இப்போ வந்து இந்த 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 ஒரு வெட்டப்பட்ட ஆண் இதெல்லாம் பெருசுப்படுத்த மாட்டான். ஆமாம், அது என்ன, நானும் வெட்டியிருக்கிறேன், நீயும் வெட்டியிருக்கிறாய். இப்போ சி செக்ஷனாக இருந்தானே, பி செக்ஷனாக இருந்தானே, எனக்கு என்ன இப்போ எந்த கிளாஸில் படித்தா என்ன, நம்ம வேலையை நம்ம பார்த்தா சரி. ஒரு தம்பதியத்தில் ஒரு தாம்பத்தியத்தில் இதெல்லாம் ஒரு இது இல்லை, ஒரு கஷ்டம் இல்லை. ஆனால் நம்மளுடைய பாரம்பரியத்தில் அப்படி இதில் தான் அப்படி இருக்குது. இது இப்படி நம்மளாம் வந்து எல்லாத்துக்கும் இது வச்சுருக்கோமே. நாம் வந்து இதுவே ஒரு சாதாரண காரியத்தையே கூட நம்ம வந்து மாற்றி பேசி ஏமாற்றுகிற ஒரு காரியம் இருக்கிறது. சரி, இப்போ கேளுங்க, ஒரு தம்பதியர் இடத்துல ஒற்றுமை இருக்கும்போது, அவங்க தனிமையிலே ஒற்றுமையில் இருக்கும்போது நாம் ஏன் அதை பற்றி யோசிக்கணும்? அது அவங்க காரியம். எப்போ நீங்கள் பொது வெளியில் எதையோ ஒரு ஒன்றை மறைக்கணும், எதையோ ஒன்றத்தை நாம் ஒரு நீதி செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது தான் நீங்கள் வந்து கஷ்டப்படுறீங்க. ஆமாம், நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இதை வந்து நம்ம இதில் வந்து நமக்கு இதிகாச கதாபாத்திரங்களில் கேட்டிங்கன்னா, ஸோ இதெல்லாம் வந்து அவங்க சொல்லலை. ஆமாம், ஏன்னா அதுக்கெல்லாம் அவங்களுக்கு நேரம் இல்லை. தேவர் இன் ஹையர் ஸ்டேட்டஸ். ஆமாம், நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதனால் ஒரு இங்கே வந்து யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாக இருக்கிறான். ஸோ அதனால் அவன் வந்து இதெல்லாம் யோசிக்கல. ஸோ நம்ம வந்து பெரிய ராஜா, நம்ம வந்து இது என்ன சொல்கிறது, நம்ம வந்து இதுக்கெல்லாமல் பதில் சொல்லுவோம். ஸோ சொல்லுங்கள், இப்போ நீங்கள் வந்து பார்க்குற
இதிகாச கதாபாத்திரத்தை பார்க்குறீங்க, ஒரு ஸ்ரீராமரை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் சொல்லணுமானோ என் பொண்டாட்டி நல்லவன் சொல்லணுமானோ, அது வந்து இது வரும்போது நீங்கள் இந்த உத்தர ராமாயணம் சொல்லிடணும், அதை சொல்லும்போது அவர் சொல்லணுமானோ, அவர் 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 வந்து நீதி விசாரணையில் சொல்லணுமானோ, இன்னும் எல்லோரும் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து ராஜாவின் இடத்துல இருக்கிறார், ராஜாவின் சேவையில் இருக்கிறார். இப்போ நீங்கள் யாக்கோபை பாருங்க, அவன் குணசாலியும் கூடாரவாசியும் அவன் வந்து அவன் சகோதரனுக்கு பரிசளிக்கணும். ஸோ அப்போ அவன் சில உண்மையை பேசணும், யார்கிட்ட பேசணும், தூதன்கிட்ட பேசணும், போராடணும், அவன் வரணும். அப்போ தான் அவனால் அவனுக்கு ஏதாவது கொடுக்க முடியும், ஆலோசனையோ இல்லை ஒரு இதுவோ. மக்னாயிமில் தூதர்கள் வரணும், நீங்கள் எப்போ பேசுகிறீங்களோ அப்போ தான் தூதன் வருவான். நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ என்ன வந்து ஒரு இது நடக்குதானே, ஷோ நடக்குதா, என்ன சொல்கிறாங்க அந்த அம்மா பேசிகிட்டே வரும், பேசிகிட்டே போலீஸை கூப்பிடுவேன் சொல்லுதானோ. இது அர்த்தம் இல்லை. இப்போ இன்னும் கேட்டால் அவங்களாம் ரொம்ப சென்சிபிளாக இருக்காங்க. எப்போ அது வந்து ட்ரமாட்டைஸ்ட் ஆகுதோ, எப்போ வந்து ஒரு பெண்ணுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்துதோ, அப்போ நீ ஒன்று ஷட் பண்ணு, ஒன்று பேசாமல் இருக்கணும்னா நான் கூப்பிடுவேன். ஸோ அப்போ எது பரமநீதி, எது நம்மளுடைய கிருபையின் முகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உண்மை காரியம். நம்ம உண்மையிலே நாம் இதுவாக இருக்கணும், வெளிச்சமாக இருக்கணும். ஸோ பாருங்கள், இப்போ உண்மை 2 பேருக்குள்ளே இருந்தால் போதும், வெளியில் தெரியணுமா வேணாம். அது கையை வெட்டிக்கிட்டு ரத்தம் வந்தால் என்ன, எப்படி வந்தால் என்ன, தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஆனால் 2 பேருக்குள்ளேயுமே ஒரு இது இருக்கும்போது, சந்தேகம் இருக்கும்போது, ஒரு பொய்மை இருக்கும்போது, ஒரு சமூக அமைப்பாக இருக்கும்போது, திருமணமாக இருக்கும்போதோ சரி அது வந்து நமக்கு கஷ்டமாக இருக்குது இல்லையா? ஸோ அப்போ நம்ம பார்க்கலாம். அப்போ நம்ம எல்லா நேரத்துலையும் நாமளே அதை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஸோ அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்போ என்ன சொல்லுங்க? இப்போ கூடாரத்தின் அடையாளத்தில் பிரச்சனை இல்லை, ஏன்னா ஆசாரின்னு வெட்டப்பட்டுருக்குறோம். ஆனால் நம்மளோட அடையாளத்தில் அது ஏன் பிரச்சனையாக இருக்குது? ஏன்னா நம்ம வந்து இது கதை அப்படி, அந்த கதை அப்படி. நீங்கள் அதை எப்படி சரி பண்ண முடியும்னா, எப்போ இது மக்கள் வந்து இதை வந்து ஒரு பெருசுப்படுத்தாமல் இதை ஏற்று இதை வந்து வனாந்திரத்துலேருந்து வந்தது, இது சும்மா தானாக வந்துடல, இது எர்னாவின் களம். பாருங்கோ, தாவீது அத்துமீறல் பண்ண அவன் எண்ணினான், அப்போ வந்து வாதை வந்தது, அது வந்து எர்னாவின் களத்தில் நின்றது, அங்கே வந்து மக்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அதுக்கப்புறம் அது எருசலேமாக மாறுது. ஸோ அப்போ அதாவது எருசலேமின் ஆலயமாக மாறுது. ஸோ அப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மதங்களின் ஒற்றுமை நமக்கு வந்து கஷ்டம். எல்லாமே ஒரு இதுதானே, இது ஒரு ஆணின் அடையாளமாக, இது ஒரு பெண்ணின் அடையாளமாக இருந்துட்டு போட்டுமே. பெண்ணா அப்போ நமக்கு உதவியாக இருந்தால் சரி, நம்ம வந்து மேலே எழும்புனா சரி, நம்ம வந்து கான்ஷியஸாக இருந்தால் சரி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஏமாந்துருவீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய அடையாளம் அப்படிங்கிறது நமக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்குது. ஆமாம், ஒரு கூடாரம் வெட்டப்பட்டதுன்னா, கூடாரத்துக்கு 10வது மாத பண்டிகை இருக்குன்னா ஒரு ஆணுக்கும் அது உண்டு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். அவனும் வெட்டப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள ஒரு ஒற்றுமையில் வரணும். இதுதான் வந்து ஏஷியன் டீச்சர். ஆண்டவர் இதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. ஸோ ஏஷியன் டீச்சர்னால் அவர் வந்து எல்லாத்தையும் பைசல் பண்ணுறார். ஆமாம், எல்லாத்தையும் பைசல் பண்ணுறார். நீ இதெல்லாம் யோசிக்கக்கூடாதுப்பா, நீ வந்து பொம்மநாட்டினே சொல்லக்கூடாதுப்பா, அவளை ஆத்மான்னு சொல்லணும், அவளை வந்து என்ன சொல்கிறது, மனவாட்டின்னு சொல்லணும், அன்பேன்னு சொல்லணும். பாருங்கள், சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு அவர் கற்றுக் கொடுப்பார். அது வந்து வாய்க்கும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு ஆலோசனை இப்போ கேட்குறீங்கன்னா, இந்த உண்மை ஆலோசனை தான் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு இது மாதிரி நிறைய ஆலோசனைலாம் கிடச்சிரும். ஆமாம். அப்போ நீங்கள் யாரோட உணர்வில் இருக்கீங்க? நீங்கள் சொல்லுங்கள், உங்களை யார் விமர்சிக்கிறார்? ஜஸ்ட் யூ சி கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க, என்ன சொல்கிறது, எப்பயுமே ஒரு விமர்சனத்தில் அடுத்தவங்க மனசில் என்ன சொல்கிறது, போய் அடுத்தவங்க சூழ்நிலையில் இருக்கிறவங்கள நீங்கள் சங்கடப்படுறீங்க. ஆமாம், நீங்கள் எப்போல்லாம் அடுத்தவங்க சூழ்நிலையில் இருக்கீங்களோ அவங்க சூழ்நிலை உங்கள் சூழ்நிலையாக மாறிடும். நீங்கள் அதை யோசிச்சுக்கணும்.
நீங்கள் அது யோசிக்கணும். நம்ம உண்மையில் ஒரு 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 ஆண்டவரின் பிரமாண கட்டளை அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதில் வந்து ஒரு இது இருக்குது, ஒரு மனிதன் இருக்கிறான். என்ன வெட்டினா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிகாஸ் ஐ எம் திஸ். ஏன்னா எனக்கு இது என்னோடய ஸ்ட்ரக்சரில் இருக்குது. இந்த கூடாரத்தின் மனிதனாக எனக்கு ஆபிரகாமின் கூடாரமாக இதில் இது இருக்குது. நீங்கள் வந்து சீகேமின் ஒரு இளவரசனை வெட்டினீங்கன்னா அவன் செத்து போயிடுவான். ஆமாம், அவனுக்கு நோவை எடுக்கும். ஸோ அப்படி நீங்கள் பார்க்கணும். அப்போ இந்த நீங்கள் அடல்ட்ரேட் பண்ணிவிட்டு அதை சரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது நீங்கள் கற்பழிச்சிட்டு சரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது ஒரு நோவுண்டாக்கு செயல் தான். ஏன்னா அது வந்து சரியில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஸ்ட்ரக்சரலாகவே வந்து அடல்ட் சர்க்கம்செக்ஷனுங்கிறது சர்க்கம்செஷன், அதாவது ஒரு வளர்ந்த ஆண்மகனின் விருத்தசேதனங்கிறது அவசியமற்றது. ஏன்னா வளர்ந்த ஆண்மனுக்கு பெருசாக விருத்தசேதனம் தேவைப்படாது. ஆனால் அதையும் மீறி வந்து ஆபிரகாமிய இதுக்குள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து அத்துமீறல் தான். ஆமாம், அவனுக்கு தேவைப்படாது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஒரு வளரிளம் பருவம்னா ஒரு 10 வயசுனா கூட நீங்கள் செய்யலாம். பட் நீங்கள் இந்த மாதிரி வரீங்கன்னா, இப்போ ஒரு வேளை உங்களுக்கு ரிலீஜியஸாக இருந்ததுன்னா அது தேவைப்படலாம். பட் நீங்கள் ரிலீஜியஸாக இருந்தால் கூட நீங்கள் யாருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஆபிரகாமின் கூடாரமானு தெரிஞ்சுக்கணும். நான் சீக்கிரம் தான், ஆனால் நான் வந்து உன் கூட சேருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்போ என்ன நடக்குது, ஆபிரகாமின் கூடாரத்தில் எருசலேமில் என்ன நடக்குது நம்ம பார்க்குறோமா, அவர்கள் தம்மூசுக்காக அழுதார்கள் அப்படின்னும். அப்போ அவங்க வந்து இது சித்திரங்கள்லாம் தீட்டினார்கள் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். எப்போல்லாம் இந்த சித்திரம், இந்த பாம்பு, இந்த இதில் ஊரும் பிராணிகள்லாம் செய்கிறாங்கன்னு கேளுங்கோ, உணர்வில் ஒரு பாதிப்பு வந்துவிட்டது. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம், நம்ம உணர்வு அடுத்தவங்க பேச்சா போயிடுத்து. அப்போ நமக்கு உணர்வே போயிடுத்து. ஸோ அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு உணர்வு போயிடுத்து, ஒரு சர்ப்பசத்திர யாகம் நடத்துவோம், சர்ப்பமெல்லாம் போயிட்டு உணர்வே காலியாகிட்டோம். ஸோ இப்போ இது பரிசுத்த ஸ்தலமாக இருந்தால் இது உணர்வுக்கு அப்பாற்பட்டது தானே, இந்த உணர்வு வந்து பரலோகத்தின் உணர்வு தானே. அப்படி இருக்கும்பொழுதோ நாம் ஏன் இங்கே வந்து இது வரணும், இங்கே வந்து ஏன் டெம்டேஷன், இங்கே வந்து ஏன் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஹியூமன் நேச்சர், ஹியூமன் இஷ்யூ. ஆமாம், இங்கே ஒரு தாய்மை, அங்கே ஒரு ஆண், எல்லோரும் இருக்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம எதுலேயுமே இது பண்ணிக்கிறதில்ல, எதுலேயுமே சங்கடப்படுறதில்ல. நமக்கு தேவை நம்ம மட்டும்தான். ஆமாம், நம்மளோட ஐடியாலஜி, நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய இது பரிசுத்தம், அதெல்லாம் இல்லை, பரிசுத்தம்லாம் இல்லை, அதுமாரி இல்லை. நீங்கள் ஒரு பார்க்கலாம், நீங்கள் வந்து ஒரு ஸ்கிசோஃபீனியா பேஷண்ட்டை போனீங்கன்னா அவனோட தத்துவம் நிறைவேறும் போது அவனுக்கு இன்னும் நோய் அதிகமாகிடும். ஆமாம், ஏன்னா அவனுக்கு ஏதோ கேட்குது. ஆமாம், ஏதோ ஆதாம் கிளம்பிட்டு இருக்கிறார், வர வழியில் இருக்கிறார், பஸ்ஸில் இப்போ தான் முருகா தேட்டர் வந்துட்டார், இங்கே ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது, அப்படி சரி வந்துட்டார், உங்களுக்கு கேட்குது. பட் த இஷ்யூ இஸ், இதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்களுக்கு எது காரியம்னா, எது உண்மையோ அதுதான் உங்களுக்கு காரியம். நீங்கள் வந்து உண்மையின் பிரமாணம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரகசிய காப்பு பிரமாணம்னு ஒன்று இருக்குது. ரகசியத்தை நீங்கள் வந்து அதோட நேரத்தில் தான் சொல்ல முடியும். இப்போ எஸ்தர் ராஜாத்தி அகாஸ்வ ராஜாக்கிட்ட போகிறா, நான் வந்து விருந்து பண்ணணும்னு சொல்கிறான். ரகசியம் என்ன, ஆமானை பற்றி அவள் சொல்லணும், ஆனால் அவள் விருந்து பண்ணணும்னு கேட்குறா. அவன் செங்கோலை நீட்டி சரிப்பா நான் வரேன், எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறான். இல்லைனா அவள் செத்தே போயிருப்பாள். செங்கோல் இப்போ உங்கள் மீது இந்த செங்கோல் நீட்டப்படணும், நீங்கள் பாதுகாக்கப்படணும், ராஜாவின் கருணை உங்களுக்கு கிடைக்க வேணும். அப்போ தான் நீங்கள் வந்து கிருபை பெற முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ நீங்கள் வந்து கிருபை பெற்றவர்களாக எப்போ இருப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ராஜா சமூகத்தில் ஒரு தைரியமாக போய் சந்தித்து நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு அப்படிலாம் நீங்கள் வரணும். ஆமாம், நீங்கள் பார்க்குறீங்க, வி டூ ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ். எனக்கு வந்து சர்ச் ஹிஸ்ட்ரிலாம் சொல்லுவாங்க. எனக்கு அப்போ ஒரு அங்கிள் சொன்னார், இந்த மாதிரி நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு எய்த்தாப்பில் அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு எய்த்தாப்பில் சர்ச்சு, பஸ் ஸ்டாண்டு வந்து ஒரு டெம்பிள் பக்கத்தில் இருக்கும். அது வந்து ஒரு காடஸோட டெம்பிள், எய்த்தாப்லேயே சர்ச் இருக்கும். ஸோ இப்போ முன்னாடி அவங்க வந்து இந்த சர்ச்சு ப்ராப்பர்ட்டி நிலம் வாங்கும்போது
ஒரு ஒரு லேடிஸ் கிட்ட வாங்கியிருக்காங்க. வாங்கும்போது அவர் சொன்னார், அந்த அங்கிள் சொன்னார், பிரசங்கத்தில் சொன்னார், இந்த மாதிரி உனக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு கேட்டாராம். உங்களுக்கும் எனக்கும் என்ன. ஸோ அப்போ அந்த அம்மாவோட இது என்னன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்பேன்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தேவத்தை தன்னை நீதி செய்து கொள்ளும், தனக்கு வாங்கி கொள்ளும். சரி, நம்ம என்ன இதுக்காக வச்சுருந்தது, தேவதைக்காக வச்சுருந்தது இல்லை. த இஷ்யூ இஸ், நீங்கள் பார்க்க வேண்டியது டாக்குமெண்டேஷன், இது லேண்ட் ப்ரைஸு, அது வந்து கவர்மெண்ட் வேல்யூ, இதெல்லாம் தான் நீங்கள் பார்க்கணும். அதெல்லாம் கொடுக்கப்படுறது. அது ஒன்றும் இண்டிபெண்ட் ப்ராப்பர்ட்டி, தட்ஸ் நாட் பிலாங் டு எனி திங். பட் த இஷ்யூ இஸ் இட் இஸ் ஆஃப் நியரர் டு திஸ். அந்த 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 தேவதையின் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குங்கிறதுக்காகவே இது வந்து இது ஒரு நாள் கேட்கும் அப்படின்னாங்களாம். அது இன்ன வரைக்கும் கேட்ட மாதிரி எனக்கு தெரியல. சரி, நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஆன்மீக காரியம்னாலே அதில் வந்து 1008 கஷ்டம் நஷ்டம் இருக்குது, 1008 இது இருக்குது. ஏன்னா அவசியம் இல்லாத தேவையில்லாத இடத்துல கூட நிறையா இது வந்துடுது. நீங்கள் பப்ளிக் இஷ்யூவே பார்த்துக்கோங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, நீங்கள் வந்து பீஸ் ஆஃப் லேண்டு கொடுக்குறீங்க, உங்கள் விளை நிலத்தில் தான் கட்டுறாங்க. இப்போல்லாம் வேறு என்ன வழி இருக்குது, விளை நிலத்தில் தான் கட்டுறாங்க. சரி, நீங்கள் ஒரு இங்கே கணபதி செட்டி குளத்தில் ஒரு செம்மண் பூமி இருக்குது, அங்கே வந்து கொஞ்சம் பீஸ் ஆஃப் லேண்டு கொடுத்தாங்க. அவங்க குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுக்குறாங்க. சரி, கொடுத்தாங்களா? நீ என்ன படிச்சிருக்க? 10th படிச்சிருக்கு. உனக்கு அட்டெண்டர் வேலை தான் கொடுக்க முடியும். கொடுக்குறாங்களா? கொடுக்குறாங்க. நல்லபடியாக வேலை செய்கிறோம் போது எங்களுக்கு ஒரு வேலையும் கொடுத்தாங்க, நிலத்துக்கு ஒரு ப்ரைஸும் கொடுத்தாங்க. நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு இதுவாக இருக்கோம், எங்களுக்கு நல்ல வேலையாக கிடச்சதுனால நாங்கள் இதையும் பயன்படுத்துகிறோம். அப்படி நாங்கள் விவசாயியாகவும் இருக்கிறோம், இப்போ எங்களுக்கு வேலையும் கிடச்சிருக்கு, நாங்கள் முன்னேறுகிறோம். ஆனால் நீங்கள் ஒரு 10th சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஸோ 10th சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஸோ அப்போ நீங்கள் பார்க்கலாம், இது ஒரு நிறுவனத்தின் காரியத்தில் இப்படி வருது. ஆனால் நீங்கள் சர்ச்சுக்கு வரணும்னா நீங்கள் விசுவாசி தான் உங்களுடைய டைட்டில். நீங்கள் அங்கே போய் அட்டெண்டராக இருக்க கூட தயாராக இருப்பீங்க, ஆனால் இங்கே வந்து அப்போ விசுவாசியாக இருக்க மாட்டீங்க. ஆமாம். ஸோ த ப்ராப்பர்ட்டி டஸ் நாட் மேக் அன் இஷ்யூ. த இஷ்யூ இஸ் அதில் ஒரு தேவதை இது பண்ணியிருக்கா பாரு, மென்ஷன் பண்ணியிருக்கா பாரு, இங்கே மேரியம்மாவும் மாரியம்மாவும் ஒன்றுன்றுவேல். ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் லைக் தட். ஸோ அப்போ நான் பார்க்கலாம். ஆமாம், இந்த பெட்டி 50,000 பேரை சாகடிச்சிடும். ஆனால் அதோட குறிப்பு பாருங்கள், அது புஸ்தகத்தில் எவ்வளவு நாள் இருந்தேன், எங்கே இருந்தேன், 3 மாதம் அங்கே தங்கியிருந்தேன், நான் ஏன் திருப்பி கொண்டு வரப்பட்டேன், என் கூட யார் வந்தால் பெட்டி தன்னுடைய மனிதனை தெரிந்து கொள்ளும் அப்படின்னு அதுக்கு அதனுடைய உதவி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போல்லாம் ஒரு டீச்சர்னால் ரொம்ப அப்டேட்டடாக இருக்கணும். ஏஐலாம் இருக்குது, இப்போ ஆட்டோமேஷன்லாம் இருக்குது. நான் நிறைய சம்மரிஸ்லாம் நான் ரெடி பண்ணுறேன். இப்போ இன்னும் நிறையா படிக்கிறதுக்கு இன்னும் காரியங்கள்லாம் வாய்க்கிறதுக்கு இருக்கிறது. ஸோ இப்போ நாம் இந்த 10வது மாதத்தின் பண்டிகையை அறிக்கை பண்ணுறோம். இது வந்து ஐ ஹாவ் அன் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் திஸ். நம்மளுடைய வேலூர் ஜியோன் பெந்தகோஸ்தே சபை ஆலயத்தின் பெந்தகோஸ்தே பண்டிகை அழைப்பு இருக்கிறது. அது வந்து ஞாயிறு மாலை 6 மணிக்கு இருக்கிறது. அடிமை அங்கே காணப்படுவேன். தேவாலயத்தில் நீங்கள் ஆண்டவரின் சமூகத்தில் கடந்து வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். சரி, என்ன நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் சண்டே ஈவினிங் வேலூரில் பார்க்கலாம். சரி, அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஆமாம், நம்ம கொஞ்சம் இதுவாக இருக்கும், துடுக்காக இருக்கும், மிஞ்சின காரியமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ அதனால தான் வந்து நமக்கு இந்த என்ன சொல்கிறது, இந்த கஷ்டம் வர்றது. ஆமாம், உங்களுக்கு ஒரு பதில் கிடச்சிதா? நீங்கள் வந்து இது பண்ணிங்களா, ரகசியம் காத்தேலா, உங்களுக்கு அது வாய்த்ததா? உண்மையான ரகசியம் அது உடன்படிக்கையின் காரியம். அப்போ உடன்படிக்கையில் என்ன இருக்குது, நீங்கள் வந்து ஹிருதயம் இது பண்ணப்படணும், வெட்டப்படணும். ஆமாம், நீங்கள் வந்து ஒரு மனவாட்டியோட அவளோட பாவம், அவளுக்கு ஏதோ இது சிசேரியன் பண்ணுற மாதிரி வந்துடுது. அப்போ நீங்களும் உங்கள் ஹிருதயத்தை நீங்கள் அதற்கு தயார்படுத்தி இது பண்ண வேண்டும், ஒரு நல்ல குடும்பத்தை கட்ட வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் வந்து ஏஷியன் டீச்சர், அதான் நீங்கள் பார்க்கணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பார்க்கலாம், ஏசுநாதர் எப்படி
இயேசுநாதர் வந்து இதை பாரு, காட்டு புஷ்பத்தை உடுத்து வித்தீர், அல்லேலுயா அல்லேலுயா, ஆடையாகார தேவையெல்லாம் அன்றென்று தந்து என்னை ஆதரித்தீர். அப்படி தானே சொல்கிறோன்னா கொடா கொடி ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவர் வந்து இதை பாரு, இதை பொறுப்பு டப்பாவில் பூ இருக்குது பாருங்க, இதை பாரு, இந்த காட்டு புறாவை பாரு, இதை பாரு. நம்ம டீச்சர் என்ன வேணால் சொல்லி கொடுத்துருவார். ஒரு நாள் இதுன்னு சொல்லுவார், ஒரு நாள் வேறு லெவல்னு சொல்லுவார், அப்புறம் இன்னொரு நாள் போகிற லெவலாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஆசிரியரின் இந்த ஒரு அத்திமரத்தை சபிக்கிறார். சீசனை பார்க்கும்போது உன்னை அத்திமரத்தின் நிழல் கண்டேன்னார். அப்போ சரி, அது கனி தான் தரல, நிழலாக தருமோனும். ஆனால் காரியம் அப்படி இல்லை. நீ கேளுங்கோ நம்மளுடைய கட்டமைப்பில் கேட்கும் திறத்தில் மரம் இருக்குது, மலை இருக்குது, புறா இருக்குது. கேட்கும் திறத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்கள் வந்து உண்மையாக கேட்க வேண்டும் அப்படிங்கிறதுல ஆண்டவர் இது பண்ணுறார். நீங்கள் உண்மையாக இருங்கோ. ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உறுதியான கேள்வியை வச்சுருங்கோ. ஆண்டவர் உங்களுக்கு பதில் தருவார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சத்சங்கம். நன்றி நண்பர்களே.